ஒரு ஊர்லிங்க 4-5 பிச்சைக்காரங்க இருந்திருக்காங்க. அவங்க எல்லாம் அங்கங்கே போய் தெருவாக பிச்சை எடுத்துகிட்டு சாயந்தரமானா நைட்டானா ஒரு இடத்துல ஒரு மடத்தில் உட்காந்து அப்படியே இன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்னு ஜாலியாக பேசிட்டு அப்படியே நிம்மதியாக தூங்கிட்டு அடுத்த நாள் பிச்சை எடுக்க போயிடுவாங்க. இதுதான் அவங்களுடைய ஒரு குலத்தொழிலாகவே செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இப்படி ஒரு 4-5 பேர் அங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறப்பங்க ஒரு நாள் வந்துங்க, நம்மளாம் பிச்சை தான் எடுக்கிறான், இந்த பிச்சைக்காரத்தனத்துலேயுமே யார் திறமை மிக்கவர் அப்படின்னு ஒரு பேச்சு வந்ததுங்க. அதில் ஆளாளுக்கு நான் தான் திறமையான ஆள், நான் போய் கேட்டோன்னே பிச்சை போட்டுருவாங்க, எனக்கு கரிஞ்சோறு போடுறாங்க இப்படின்னு ஆளாளுக்கு பேசிகிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அதுலேருந்து ஒருத்தர் என்னன்னாரு, அதெல்லாம் கிடையாதுப்பா, உங்களை விட நான் தான் அதிக திறமைசாலி அப்படின்னு. எப்படி நிரூபிப்பேன் அப்படின்னு ஒன்னே ஆளாள் கூட பேசிட்டு, சரிங்க நிரூபிங்க, யார் அதிக திறமைசாலி அப்படின்னு நிரூபிக்கிறாங்களோ அவங்க என்ன சொன்னாலும் அத்தனை பேர் கேட்டுக்கணும் அப்படின்னு ஒரு சபதம் போட்டாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணுறப்போ அப்படியே ஒரு சொன்னாங்க, நம்ம ஊரில் உலகத்திலேயே பெரிய கஞ்சன் ஒரு பேர் எடுத்திருக்காங்கல்ல, அந்த கஞ்சன் பேர் உங்களுக்கு தெரியுமா சிங்காரம். அந்த சிங்காரம் வீட்டில் போய் அவனுடன் உட்கார்ந்து யார் சோறு திங்கிறாங்களோ யார் விருந்து சாப்பிட்றாங்களோ அவங்க தான் திறமைசாலி அப்படின்னு எல்லாமே ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாங்க. சரி பார்த்தா போகுது அப்படின்னு, சரி இதெல்லாம் சிம்பிளான சோதனை தான் அப்படின்னு ஒருத்தன் சொன்னேன். பார்க்கலாம்ப்பா, நீ ஜெயிச்சு காமி அப்படின்னு இருக்காப்புல. அடுத்த நாள் பொழுதும் வெடிஞ்சிருங்க. அந்த சபதம் போட்டான்ல, நான் திறமைசாலி நிரூபிக்கிறான்ல, அந்த பச்சைக்கார எப்பெல்லாம் குளிச்சுட்டு இல்லை மறைஞ்சிருந்து பாருங்கள், நான் போய் என்ன பண்ணுறேன்னு பாருங்களேன் அப்படின்னு ஒன்னே மற்ற 4 பேருமே அப்படியே நீட்டாக குளிச்சுட்டு என்னதான் பண்ணுறான்னு பார்க்கலாம் அப்படின்னு அந்த சிங்காரம்னு ஒரு ஊர் இருக்குல்ல, கஞ்ச கருமி, அந்த வீட்டுக்கு பக்கத்தில் போய் ஒளிஞ்சிருந்து பார்க்குறாங்க. இவன் தன்னுடைய திறமையை நிரூபித்து காமிக்கணும்னு போனான்ல அந்த முதல் பிச்சைக்காரன், அவன் அங்கே போய் அந்த செல்வ செழிப்பான அந்த சிங்காரத்தினுடைய வீட்டில் வாசல் போய் நிற்கிறாப்பிளிங்க. அங்கே போனால் முன்னாடி நம்ம சிங்காரம் நல்லா ஆஜா பாஜனா உடம்புங்க, ஆஜா பாகனான உடம்பு பார்க்கல, அதுபோல் அப்படியே இந்த எக்ஸசைஸ் பண்ணி கடலை கட்டையெல்லாம் சுற்றி அப்படியே உடம்பு ஜம்முன்னு வச்சுருக்கானுங்க. முன்னாடிக்கு ஈஸி சேரில் பேப்பர் படிச்சுட்டு இருக்காப்பிளிங்க. அவர்கிட்ட போய் நம்ம பிச்சைக்காரர் ஐயா என்ன கேட்டிருக்காரு, ஐயா ஐயா அப்படின்ட்டு இருக்கா. அப்புறம் இவன், ஏன்டா என்ன காலங்கத்தில் பிச்சை எடுக்க வந்துட்டியா அப்படின்னு சத்தம் போட்டுருக்காரு. ஐயா அப்படி இல்லைங்கய்யா, ஒரு விஷயம் சொல்லணுங்க ஐயா அப்படின்னு கொஞ்சம் குரலை தனு சொல்லியிருக்காப்புல. உடனே நம்ம சிங்காரன், இவன் ஒரு பிச்சைக்காரன் போடுற பிச்சையை வாங்கி திங்கிட்டு இருக்கிறவன், இவனை நம்ம கொலைட்டாக அப்படி பேசுகிறானே, ஏதோ விஷயங்கிது இருக்குமோ அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு சிறு சஞ்சலம் வந்திருக்குது. என்னப்பா என்ன காலையில் சொல்லு, எனக்கு வேறு வேலையாக இருக்குது அப்படின்னு இருக்காப்புல. உடனே ஐயா வேற ஒன்றும் இல்லை, உங்களோட ரகசியம் ஒன்று சொல்லணுங்க ஐயா அப்படின்னு இருக்காப்புல. என்னடா அது, இந்த பிச்சைக்காரன் காலங்காத்தால் யாருக்கும் தெரியாமல் தன்னிடம் என்னதான் சொல்ல போகிறான் அப்படின்னு ரொம்ப ஆவலாகி போச்சு அந்த நம்ம சிங்காரத்துக்கு. உடனே ஐயா ஒரு நிமிஷம் இந்த பக்கம் வாங்கலை அப்படின்னு அப்படியே கூட்டிகிட்டு போயிருக்காப்புல. இதை பார்த்தா மற்ற பிச்சைக்காரங்க, டேய் என்னமோ பண்ணுறான்டா அப்படின்னு நினச்சி பார்த்துட்டே இருந்துக்கிறாங்க. இந்த பிச்சைக்காரங்க கூட்டிகிட்டு போய், இங்கே யாரும் இல்லைங்களையா, அந்த ரகசியம் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டிருக்காப்புல. உடனே சுற்றும் முத்தும் பார்த்து சிங்கார, இங்கே யாரும் இல்லைப்பா, என்னப்பா அது, நீ ஒரு பிச்சைக்காரன் என்ன ரகசியம் சொல்ல போகிற சொல்லு அப்படின்னு இருக்காப்புல. ஐயா ஒரு பெரிய செங்கல் இருக்குது இல்லை, நம்ம வீடு கட்டுறோம் செங்கல், அந்த செங்கல் அளவு இருக்கக்கூடிய தங்கம் இருக்குது, டோட்டல் தங்கங்க, அப்படி ஜக 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 ஜகன்னு திக்கு திக்கு திக்குன்னு ஜொலிக்குங்க. அப்பேற்பட்ட தங்கத்தின் விலை எவ்வளவு ஐயா இருக்குது அப்படின்னு கேட்பதற்காகத்தான் காலங்கத்தில் இங்கோட்டு வந்தங்க அப்படின்னு கேட்டிருக்காப்புல அந்த பிச்சைக்காரன். உடனே நம்ம சிங்கார, ஓ இவங்கிட்ட எங்கேயோ தங்கம் செங்கல் அளவுக்கு தங்கம் இருக்க மாட்டேன் தெரியுது, இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஊருக்குள்ளேயே பெரிய மனுஷன்னு எல்லாரும் பணக்காரன்னு சொல்லக்கூடிய எங்கிட்ட அதை விற்கலான்னு வந்துருப்பான்னு தெரியுது, இதை இப்படியே கரெக்ட் பண்ணி அந்த தங்கத்தை நம்மளே கம்மி விலைக்கு சொல்லி வாங்கிக்கணும், ஏன்னா இவனுக்கு பிச்சைக்காரங்களாம் அதை வச்சு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு, ஏப்பா என்ன எதுக்காக கேட்குறேன் அப்படின்னு ஒன்னே, நீ சொல்லுறீ அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. இவ என்ன பண்ணல அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே அப்படியே யோசனை பண்ணிட்டு இருக்க. அப்படியே சரிப்பா ஒன்று பண்ணுவோம், நம்ம இல்லை வா முதல்ல சாப்பிடுவோம், சாப்பிட்டே பேசலாம் அப்படின்னு இருக்காப்புல. உடனே சாப்பாடுங்க ஐயா, நான் வெளியில் பிச்சை எடுத்துருக்குறேங்க ஐயா, கோருங்க இங்கேயே போடுங்க ஐயா அப்படின்னு இருக்காள் பிச்சைக்காரன். உடனே நம்ம சிங்காரா, வேண்டாம்ப்பா நீ உள்ளவா, நம்மள 2 பேரும் சேர்ந்து டிஃபன் பண்ணுவோம், அருமையான விருந்து சாப்பிடுவோம் காலையிலேயே அப்படின்னு. உடனே வேலைக்காரனை கூப்பிட்டியாப்பா நாட்டுக்கோழி அடித்து குழம்பு வை, குடலை வறுத்துரு, இட்லி தோசை எல்லாம் ரெடி பண்ணி வை, 1/2 மணி நேரத்தில் வர்றோம் அப்படின்னு பிச்சைக்காரன் கோர வச்சு காப்பியெல்லாம் கொடுத்து திண்ணையில் கோர வச்சு பேப்பருக்கு படிப்பியா அப்படின்னு கொடுத்துருக்காப்புல. மற்ற பிச்சைக்காரங்க, என்னடா அது நம்மளை வீட்டுக்கு முன்னாடியே நிற்க வச்சு தான் பேசுவார், இன்னைக்கு இவனை கோர வச்சு திண்ணையில் பேசுகிறாரே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு ஒன்னே அந்த சிங்காரம் கேட்டிருக்காரு பிச்சைக்காரங்கிட்ட. அந்த தங்க அப்படின்னா, ஐயா
சத்தம் போடாதீங்க, நான் சொல்கிறேன், அது ஒரு ரகசியம் இருக்குது சொல்கிறேன், அதான் என்ன விலைன்னு தெரியல அப்படின்னு. அதை அப்படி சொல்ல முடியாதுப்பா, நீ முதல்ல சாப்பிட பேசிக்கலாம் அப்படின்னு உடனே காப்பிலாம் குடிச்சிட்டு அப்படியே விருந்தெல்லாம் படைச்சு நின்று போய் சாப்பிட்றாங்க. அப்படியே எல்லாம் பெரிய டேபிள் போட்டு சாப்பிட சொல்லிட்டு பிச்சைக்காரனு திருப்தியாக சாப்பிட்டாப்புல. இதை தூரத்துலேருந்து 3 பேரும் பார்த்து ஆச்சரியமாக பார்க்குறாங்க, எப்படா அப்படின்னு. சரிப்பா எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம சிங்காரம், சரிப்பா சாப்பிட்டு முடிச்சியா, சந்தோஷம்ப்பா. ஆமாம், அந்த செங்கல் அளவு தங்கம் இருக்குல்ல, அதை பையில் நிறைய வெயிட்டாக தெரியுதே, அதை காமி, நான் வெயிட் போட்டு விலை சொல்கிறேன் அப்படின்னு இருக்காப்புல. உடனே நம்ம பிச்சைக்கார, ஐயா சிங்காரம் ஐயா, என்ன இப்படி சொல்லிட்டீங்க, எங்கிட்ட ஏதுங்க ஐயா செங்கல், அப்படி ஒன்று ஏதாவது என் லைஃப்பில் கிடச்சிதுன்னு வச்சுக்கங்களேன், அதனுடைய விலை என்னவா இருக்கும், அதை உங்கள்கிட்ட விற்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன், அதனால் உங்களுக்கு தான் கேட்க வந்தேனுங்க ஐயா, ஏதோ ஒரு நாளைக்கு அந்த செங்கல் அளவு தங்கம் கிடைக்கும், அது உங்களுக்கு தான் கொடுக்க போகிறேன், போயிட்டு வரட்டுங்களா அப்படின்னு, எனக்கு விருந்து போட்டதுக்கு நன்றிங்க ஐயா அப்படின்னு கிளம்பி போயிட்டாப்லையாமா. இதை பார்த்த மற்ற பிச்சைக்காரங்க, அடேங்கப்பா, திறமைங்கிறது சாதாரண மனுஷன் மட்டும் இல்லைங்க, எல்லாத்துட்டையும் இருக்குதுங்கிறத அந்த பிச்சைக்காரன் இருக்கிற புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களாம் அவனுக்கு அடிபணிஞ்சு நடந்தாங்களாமா. பார்த்துக்குங்க, உஷாரா இல்லைன்னா யார் வேணாலும் நம்மளை ஏமாத்திடுவோம்னு வச்சுங்களேன். போயிட்டு வரட்டுங்களா, நன்றி வணக்கம்.